வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். என்னோட இன்னைக்கு உரையாடுறதுக்கு மகாபிரபு இணைஞ்சிருக்கிறாரு. வழக்கமாக நம்ம மகிழனோட பேசி பார்த்துருப்பீங்க, சில நேரம் அபுவோட இல்லை கார்த்தியோட பேசி பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக நம்ம அழைப்பை ஏற்று நம்மளோட உரையாட வந்திருக்கிற மகாபிரபுக்கு வணக்கம். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க தம்பி, சுற்றி என்ன அரசியல் நடக்குது? என்ன அரசியல்னா, நேற்று நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடு போட்டிருந்தாங்க. அது ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்ன முதல்ல விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மரங்களின் மாநாட்டுக்கு போயிருந்தீங்க. ஸோ அது என்ன இம்பேக்ட் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க லோக்கலில்? இப்படி பார்க்குறாங்க மக்கள். அண்ணன் சீமான் தொடக்கத்திலேருந்து மேடைகளில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் உயிர்ம நேயவாதிகள், வெறும் மனித நேயம் பற்றி தான் இங்கே உலகம் முழுக்க பேசுவாங்க. மனிதம் மட்டும் இல்லை, நாங்கள் உயிர்ம நேயவாதிகள், அதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்லேருந்து எடுத்து சான்றுகளை சொல்லி பேசுகிறவர் தான். இன்றைக்கி நேற்று ஏதோ பேசலை, சுற்றுச்சூழல் அல்லது இந்த மரங்கள் இதை பற்றிலாமே அண்ணன் சீமான் அவர் இயக்குனராக திரைப்படத்துறையில் இருக்கும்போதே அதை பற்றி பேசியிருக்கிறார். அதை பற்றிய கருத்துக்களை தன்னுடைய படங்களில் வச்சுருக்கிறாருன்றது கூட நேற்று மாநாட்டில் கூட சில காட்சிகளை போட்டிருந்தோம். அண்ணனோட சிந்தனை அந்த படத்தின் வழியாக அதை புகுத்தியிருப்பார். அது நீங்கள் கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு ஆண்டுகள், சற்றேறக்குறைய ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்போலேருந்தே இந்த சிந்தனை இருந்துச்சு. கட்சி தொடங்கினதுலேருந்தும் இப்படி எல்லா உயிர்களுக்குமான அரசியல் தான் பேசிகிட்டு இருந்தார். அதோட தொடர்ச்சியாக தான் தனியாகவே சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று தொடங்கி அது வழியாக இந்த மாதிரி மரம் நடுறது, பனைகளை விதைக்கிறதுன்னு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏரி குளங்களை நீர்நிலைகளை தூர்வாடுறது, இந்த மாதிரி பணிகள் எங்கெல்லாம் வளக்கொள்ளை நடக்குதோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ இதெல்லாம் நம்ம அதிகாரத்துக்கு தான் செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் இதை பற்றி பேசுகிறோன்ற விழிப்புணர்வு பெரிய அளவில் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறத அண்ணன் உணர்ந்துருக்கிறாங்க. அதுக்காக தான் ஆடு மாடுகள் மாநாடு. குறிப்பாக அது என்னென்னா, மேய்ச்சல் நிலங்கள் இங்கே பறி போகிறத பற்றி பேசுகிறோம். நம்ம எப்படி மனிதர்களுக்கான பஞ்சமி நில மீட்பு போராட்டமும் நாம் தமிழர் கட்சி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திருப்பூரூரில் நடத்தும். அப்போது மனிதர்களோட நிலம் பறி போகிறத பற்றி பேசும்போது நம்மளோட வாழ்கிற நமக்கு பல வகைகளில் பயன் தரக்கூடிய உயிரினங்களுக்கும் அதுங்களோட மேய்ச்சல் நிலம்ங்கிறது அதுங்களோட உரிமை தானே. அந்த உரிமையை மீட்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. அது எப்படி பறி போகுது, இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி அதை எப்படி அரசுகள், இந்த அதிகாரங்கள் ஆக்கிரமிக்குது, அல்லது அந்த மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து நம் விவசாயிகளை, இந்த ஆடு மாடு வளர்ப்பவர்களை, ஆடு மாடுகளை வெளியேற்றுறாங்கன்றதை பார்க்குறோம். அப்படி தான் அங்கே ஒருத்தர் தள்ளி விடுறாங்க, நீ இங்கே மேய்ச்சலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு அவரை பிடிச்சி வெளியேற்றுறாங்க. வெளியேற்றத்துக்கு தள்ளி கீழே விழுறார். இதை பார்க்கும்போது தான் அண்ணன் சீமான் கட்டாயம் இதுக்கும் நம்ம செய்யணும்ட்டு தான் அந்த முடிவு எடுக்கிறார். அப்படி தான் இயற்கைன்னு எல்லா வகையிலையும் பேசும்போது நம்ம பனையை காப்பாற்றணும்னா பனையில் நமக்கு பயன்பாடு இருக்குது. அதை சரியாக நம்ம பயன்படுத்துறதில்ல, அந்த நிலையில் இருக்குது. அப்போது அதோட எல்லா வகையான பயன்பாடு இன்றைக்கி கருப்பட்டி வந்திருக்குல்ல. நீங்கள் ரொம்ப இயல்பாக சொல்கிறேன், வெறும் நாம் தமிழர் கட்சினால் மட்டும் நான் சொல்லலை. ஐயா நம்மாழ்வார், அவர் சார்ந்தவங்க, அவரோட வழியொற்றி வந்த நிறைய பேரோட வேலைகளாக இருக்கட்டும், அவரோட பணிகளாக இருக்கட்டும், அண்ணன் சீமானோட பேச்சு, நாம் தமிழர் கட்சியோட இந்த பரப்புரை, இதெல்லாம் தான் இன்றைக்கி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் கருப்பட்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி சென்னையில் மட்டும் கருப்பட்டி காப்பி கடைன்னு ஒரே ஒரு பிராண்டு மட்டும் கண்டிப்பாக 70 இடங்கள்லேயும் நோவை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல, அது வழியாக எவ்வளவு பேர் பயன்படுறதுனால அதில் கடைசியில் நம்ம இயற்கை என்னெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் வருது. தமிழர்களோட பொருளாதாரமும் தமிழ்நாட்டில் நம்மளுக்குள்ளேயே இருக்குங்கிறதுலாம் தான் அதில் சிறப்பு செய்திகள். அப்போ அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா கல்லும் அதில் ஒரு பொருள் தான். அதோட பயன்பாட்டையும் அதிகரித்தோன்னா இன்னும் நிறைய பனை மரங்கள் வளர்ப்பதற்கான, பராமரிப்பதற்கான ஊக்கமாக இருக்குன்றதுக்கு தான் கல் இறக்கும் போராட்டம் நடத்தினேன். இப்படி நடத்திட்டு வரும்போது மரம் நடுறது நாம் தமிழர் கட்சி 12-13 ஆண்டுகளாகவே செஞ்சுட்டு தான் வரும். அப்போ செய்யும் போது மரங்களை பற்றின செய்திகளை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் ஒரு மாநாடு செய்யணும்னு அண்ணன் திட்டமிட்டார். அதோட வெளிப்பாடு தான் நேற்று நடந்த மரங்களின் மாநாடு. மரங்களுக்கெல்லாமா மாநாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அண்ணன் சீமானோட அந்த 1.5 மணி நேர பேச்சு நேற்று
அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த பேச்சு முழுக்க முழுக்க மரங்கள்னால மனிதர்களுக்கு என்னென்ன கிடைக்குது, பயன்கள் என்ன, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி மரங்கள் தேவை, அதை எப்படி நம்ம பராமரிக்காமல் இருக்கோம், அதை எப்படி வெறும் பொருளாதாரமாக பார்த்து அதை வெட்டி விற்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லா விழிப்புணர்வே இல்லாமல் நமக்கு ஒரு புரிதலே இல்லாமல் மரங்களை வந்து சகட்டு மேனிக்கு வெட்டி வீசுகிற ஒரு பழக்கமாக இருக்கட்டும். இதை பற்றிலாம் தான் அண்ணன் சீமான் பேசினார். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் அண்ணன் சீமான் பேச்சுக்களை வந்து கிட்டத்தட்ட 24 தேர்தல் வரைக்குமே சொல்லலாம் பெரிய அளவுக்கு இந்த முதன்மை ஊடகங்கள் காமிச்சதே கிடையாது. அதுக்கு பிறகு கொஞ்சம் அங்கங்கே மாறி இருக்கு. ஆனால் நேற்றுக்கு முன்னாடி நேற்று மாநாடு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நேற்று மாநாடு அண்ணன் சீமானுடைய பேச்சு வந்து கிட்டத்தட்ட எல்லா முதன்மை ஊடகங்கள்லையும் நேரலையிலேயே போட்டாங்க. அவங்களோட வலைவலிகளில் முழு பேச்சும் நேரலை போட்டாங்க. நிறைய செய்திகள் அதை பற்றின அண்ணன் பேச்சில் இருந்த சிறப்பு செய்திகளை எடுத்து இந்த கார்டு போடுவாங்க, நியூஸ் கார்டு, அந்த மாதிரி போடுறதுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வழக்கம் போல் என்ன செய்வாங்களோ அந்த வேலையும் செஞ்சாங்க. அந்த 1.5 மணி நேர பேச்சில் தொடக்கத்தில் ஒரு 15 நொடி ஒரு நகைச்சுவை ஒன்று செஞ்சார். போகிற போக்கில் ஒரு தட்டிட்டு போனார். இந்த சிங்கம்லாம் பேசினவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அப்படி போனேன். அதை பற்றி ஒரு பேசு பொருளாக்குறதுக்கு ஒரு முயற்சியில் ஊடகங்கள் ஈடுபட்டாலும் மற்ற செய்திகளை பற்றியும் கூட அதில் பேசியிருந்தாங்க. அதெல்லாமும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. நியூஸாக போச்சு. அதனால் ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. சரி, உண்மையிலேயே இவங்க மாற்றத்திற்கான அரசியல் இவங்க தான் பேசுகிறாங்கன்ற புரிதல் வர அளவுக்கு அது நடந்திருக்கு. ஓகே, இப்போ விமர்சனமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கட்சிகள் வந்து விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. மனிதர்களுடைய பிரச்சனைகளே இங்கே ஏராளமாக இருக்கும் பொழுது அதற்காக நீங்கள் ஒரு போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ ரொம்ப வீரியமாக முன்னெடுக்காமல் மரங்கள், செடி கொடிகள், மலைகள் இப்படின்னு இதுக்கும் முக்கியம்தான். ஆனால் மனிதர்களுடைய போராட்டமே இங்கே பெருசாக இருக்கே, மனிதர்கள் வாழக்கூடிய விஷயங்களே இங்கே ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பொழுது இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்குறாங்க அவங்க. மனிதர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது இல்லையா? சொல்கிறவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க? விசிகா சொல்கிறாங்க, அப்படி திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. விசிகாவே எடுத்துப்போம். அடுத்து கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றாவே பார்ப்போம். விசிகாவை எடுத்துப்போம். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் பெருசாக பேசினது போல தெரியல. ஆனால் ஆலூர் ஷானவாஸ் இதை பற்றி பேசினார். அவர் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பார். அவரை கூட கொஞ்சம் புறந்தள்ளிறானே வச்சுக்கோங்களேன். ஆலூர் ஷானவாஸ் இதை ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சு பிற்போக்குத்தனமான செயல்பாடு, ஆடு மாடுக்கு மரங்களுக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம். ஆமாம், இதுக்குள்ளே ஒரு சாதி அரசியலும் இருக்குன்றாங்க. இதில் மரத்துக்காக நேற்று பேசினதில் எந்த சாதி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மரங்களுக்கெல்லாம் ஏதாவது சாதி இருக்கா, இல்லை இந்த சாதிகள் தான் இந்த மரத்தை வளர்க்குறாங்கன்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து பனைய சொன்னாங்க, ஆடு மாடு. அப்போ அந்த 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 இழிவான சிந்தனை இவங்க கிட்ட இருக்கு. தமிழ்நாடு முழுக்க, நான் சொல்றது இந்தியா முழுக்க கூட இருக்கலாம், உலகம் முழுக்க இருக்கலாம், அதை கூட விட்டுருவோம். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் இல்லை கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆடு மாடு வளர்க்காத எந்த சாதிய சமூகமோ இல்லை எந்த குடி குழுமமோ கிடையாது. எல்லாரும் தான் வளர்க்குறாங்க. அப்போ ஆடு மாடு அதோட மேய்ச்சல் நிலத்துக்கான அரசியலை பேசுறது வந்து இந்த சாதிக்கான அரசியல்னு கட்டமைக்க நினைக்கிறது உண்மையிலே ஒரு இழிவான ஒரு அண்ணன் சீமான், அண்ணன் திருமாவளவனோட சொல்லுன்னா சாதி புத்தி அப்படின்பார். அடிக்கடி சொல்லுவார் ஒரு சாதி புத்தி. இது ஒரு சாதி புத்தி பேச்சாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம என்னென்னா இது பிற்போக்குன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ மரங்களோட பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம்ன்றது பிற்போக்கு அவருக்கு. ஆடு மாடுக்காக பேசுறது பிற்போக்கு. மனிதர்களுக்கே நிறைய சிக்கல் இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஏன் போய் பேசணும் அப்படிங்கிற. மனிதர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது எந்த ஆட்சியில்? இப்போ தான் சொல்கிறீங்க. இந்த மாநாடுகள் நடக்கிறது இந்த காலகட்டத்தில். இப்போவே மனிதர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. அதுக்கெல்லாம் வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கணும்னா நீங்கள் ஏன் அதெல்லாம் எடுக்கலை? கடந்த 4.5 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல. அண்மையில் கூட பார்க்குறீங்க, உங்களுடன் ஸ்டாலின் பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு மனுக்களை வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஐயாத்தில் விட்டாங்க. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? விசிகா அதுக்காக இது வரைக்கும் செய்தது என்ன? ஒரு கண்டன குரல். அண்ணன் சீமான் இது வரைக்கும் அதை பற்றி 3 முறை பேசிட்டார். நீங்கள் என்ன பேசுனீங்க? ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பு அவர் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான சிக்கல்கள், மனிதர்களுக்கு இருக்கிற சிக்கல், எந்த சிக்கலை பற்றி அண்ணன் சீமான் பேசலை, இல்லை அண்ணன் திருமாவளவன் பேசிட்டார் சொல்லுங்கள்? தூய்மை பணியாளர் சிக்கல் உளமாற போய் நின்னோம், கூட என்ன செய்ய முடியுமோ செஞ்சோம். அவங்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், அவங்க கூட போய் நிற்கிறதா இருக்கட்டும், அவங்க போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு முடியுமோ நாம் தமிழர் கட்சி செஞ்சது. அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை வெளிப்படுத்தியும் இருக்காங்க. விசிகாவும் அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணாங்க. அவங்க வந்தாங்க, நின்னாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. வந்து நின்றுட்டு அந்த போராட்டம் முடிஞ்ச 2வது நாள் என்ன பேசினார் அண்ணன் திருமாவளவன்?
அவங்கள நிரந்தரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க போராட்டமே நிரந்தரப்படுத்தணும், அரசு பணியாக இருக்கணும்ன்றது தான். அதுக்கு ஆதரவாகவும் போய் நிற்பீங்க. 2 நாளில் நிரந்தரம் படுத்தணும்னு பேசியிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன். பேசின பேச்சே இருக்குது. பேசிட்டு 2 நாளில் நிரந்தரப்படுத்தி அவங்கள அந்த பணியை அவங்க செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. ஒரு விஷன் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? அவர் தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். இன்னைக்கு நிலை என்ன? அவங்களால வேற தொழிலுக்கு போக முடிஞ்சா அவங்க வந்து குப்பையில் போகிறாங்களா சொல்லுங்கள்? வேற வழி இல்லை. அதுதான் விளிம்பு நிலை சமூகம் நம்ம ஏன் சொல்கிறோம். அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த பணியை செய்ய வந்திருக்கிறாங்க. அப்போ செய்ய வந்தவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கணும்ல. நீங்களும் நானும் உங்கள் வீட்டு குப்பை நம்ம வீட்டு குப்பையை நம்ம எடுத்து போட்டுப்போம். ரோட்டில் பொது குப்பையை நீங்களும் நானும் போய் எந்த அளவுக்கு உளமாற போயிட்டு இன்றைக்கி கூட நமக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கலாம், நல்ல மனிதர்களாக இருக்கலாம், போயிட்டு ஏதாவது குப்பையை நீங்கள் அள்ளிடுவீங்களா? அப்போ அது வந்து நம்ம முன்வராத ஒரு செயலை ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்கள உண்மையிலே போற்றணும், பாதுகாப்பாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி காலையில், நான் என்றைக்கோ சொல்ல, இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கள் குப்பை அள்ளுறவங்க கையில் எந்த கையுறை எதுவுமே இல்லாமல் வந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அடிப்படையில் அது வச்ச தேவையில்லை. அதை யார் செய்யலை? செஞ்சுருக்க வேண்டியது யார்? இந்த அரசு. அப்போ அரசு அவங்கள அரசு பணியாளர் ஆக்கி மற்றவங்க செய்ய துணியாததை முன்வராததை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். நீங்கள் இது ஒரு விளிம்பு நிலை மக்கள்னே அவங்கள வச்சுருக்காம அவங்கள பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு அதை கொடுக்கும்போது தானே அவங்களும் அதை சரியாக செய்வாங்க. அவங்களால அதை சரியாக செய்யவும் முடியும். அதுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் நிரந்தரப்படுத்த மாட்டேன்னா அவங்க என்னவோ 10 வேலைக்கான வாய்ப்புகள் இருந்தால் மாதிரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலை செய்வேன்னு வந்தால் மாதிரியும் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யுங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. இதுவே வந்து ஒரு நம்ம உரிமைகளை நம்மக்கிட்டேருந்து பிடுங்குறான் ஒருத்தன்னா அவனுக்கு துணையாக நிற்கிறது போல தான் இது இருக்குது. ஒரு ஆதிக்க அரசியலோட ஒரு ஊதுகுழலாவோ அல்லது ஆதரவாளராகவோ தான் அண்ணன் திருமாவளவன் அந்த இடத்துல வெளிப்பட்டாங்க. இப்போ நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, தூய்மை பணியாளர் சிக்கலாக இருக்கட்டும், பரந்தூர் போராட்டம், எந்த போராட்டம் எடுத்தீங்கனாலும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுக்காத அல்லது முன்னெடுக்காத, ஆர்ப்பாட்டம் செய்யாத, வீரியமாக பேசாத எந்த சிக்கலுமே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா சிக்கல்களுக்கும் பேசியிருக்கோம். பேசாத விசிகா நாம் தமிழரை பார்த்து மக்களோட பிரச்சனைக்கு பேசலைன்னு சொல்கிறதே நகைப்புக்குரியதா, விமர்சனத்துக்குரியதாக தான் அந்த இடத்துல இருக்குது. இதையும் செய்கிறோம். இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு மரங்கள் தேவை. அப்போ அந்த மரங்களுக்கான அரசியல், மரங்களை சுற்றி இன்றைக்கி இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இழிவான கேவலமான அரசியல், அதையும் அம்பலப்படுத்தணும். அந்த மரங்களை வளர்க்குறத ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும். ஒவ்வொருத்தரும் உங்களோட நேற்று அண்ணன் சீமான் பேசும்போது சொன்னாங்க, உங்கள் ஒவ்வொருத்தர் பிறந்த நாளுக்கும் ஒரு மரம் நட்டு வளங்க. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கீங்களா, 4 பேர் இருக்கீங்களா, 4 பேரும் அவங்கவுங்க பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு மரத்தை நட்டு வளங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஒவ்வொரு மரம் நட்டாலே நீங்கள் நினச்சி பாருங்கள், 6 கோடி பேர், குறைந்தது 6 கோடி பேர் இருக்கோன்னா 6 கோடி பேரும் ஒரு ஆண்டுக்கு ஒரு மரம் அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகளில் எப்படி இருக்கும் தமிழ்நாடு? அப்போ அதுதான் ஒரு நோக்கம் இருப்பவர்கள் அரசியல் செய்தால், அரசியல் பேசினால் எப்படி இருக்குங்கிறதான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியோட வெளிப்பாடு. இதில் புரிதல் குறைபாடு இருக்கிற இவங்கள மாதிரி ஆட்கள் அல்லது இந்த மாதிரி அரசியல்லாம் நமக்கு தெளிவில்லையே, நம்மளால் முன்னெடுக்க முடியலையன்ற ஒரு வைத்தறிச்சல் கூட இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி அவங்களுமே பனையை நடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணவே இல்லை, புரிதலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா ஓப்பனா? அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குது. அதனால தான் அவர் வந்து இதெல்லாம் பிற்போக்கு அரசியல்லாம் பேசலை, இது வரைக்கும் பேசலை. நான் பார்த்து ஆடு மாடுக்கு பேசும்போதோ அல்லது இதை செய்யும் போதோ அவர் வந்து அதை பிற்போக்கு அரசியல்னு பேசலை. ஆனால் பேசுகிறது ஆளூர் ஷானவாஸ். இது வரைக்கும் ஆளூர் ஷானவாஸ் எத்தனை இடத்துல மரம் நட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? எத்தனை இடத்துல பனைகளோட பயன்பாடை பற்றி பேசி நீங்கள் பார்த்துருக்குறீங்க? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் புரிதல் குறைபாடு இருக்குது. தொடக்க நிலையிலேருந்து விசிகாவில் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த புரிதல்லாம் உண்டு. வன்னி அரசுக்கு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. வன்னி அரசு காழ்ப்புணர்ச்சியில் வைத்தறிச்சலில் பேசிக்கிட்டு இருக்கார், அது வேறு. ஆளூர் ஷானவாஸ் போன்ற ஆட்களுக்கு அவங்க தான் அவங்கள பகுப்பாய்வு செஞ்சுக்கணும். நமக்கு ஒன்றும் அவங்கள உட்காந்து திறனாய்வு செய்கிறதுக்கெலாம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க பேசுகிற கருத்துக்கு நம்ம பதில் சொல்கிறோம், அவ்வளவுதான். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும். அண்ணன் திருமாவளவன் பனையை பற்றி பேசினப்போ, பனையை எடுத்து இது பண்ணப்போ அது தமிழர் மரம். அதே நாம் தமிழர் கட்சி செய்யும் போது அது சாதி மரம். இந்த இடத்துல தான் அவர்கிட்ட இருக்கிற சிக்கலை நம்ம பார்க்குறோம். அதை குறிப்பாக அவரை இந்த மாதிரி செய்திகளில் இழுத்துட்டு வந்து இந்த அரசியலுக்குள்ளே விடுறதே வந்து வன்னி அரசு தான். அது அவரோட பிரச்சனை, அவர் தான் அதை பார்த்துக்கணும். ஓகே, இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே மனிதர்கள் வந்து வீடு கூட இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் ரொம்ப விளிம்பு நிலை மனிதர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் லாஜிக்கலாக ஒர்க் ஆகுமா? எப்படி இது பார்க்குறீங்க நீங்கள்? நேற்று இதுக்கான பதிலே நேற்று கூட்டத்திலே இருந்துச்சு. ஆவணப்படம்னு ஒரு காணொலி ஒன்று எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் தொடக்கத்திலேயே இதை பற்றின கருத்து, வீடே இல்லையா மரம் வளருங்கள், அதுவே உங்களுக்கு வீடாக நிழல் தரும், இடம் தரும், அங்கே அது கீழே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி பேசியிருந்தோம். நீங்கள் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், வீடு இல்லாதவங்க நீங்கள் போயிட்டு மரம் நடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல. வீடு இல்லாத நிலை இருக்குல்ல, அதை சொல்லுங்கள். இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. வீடு இல்லாதவங்க யாருமே கிடையாது. 2014 ஆட்சிக்கு வரும்போது ஐயா நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் நாங்கள் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே எல்லாருக்கும் வீடு இருக்கிறத நாங்கள் உறுதி செய்வோம்னு சொன்னார். அவர் வந்து 11 ஆண்டு ஆகுது, இன்னும் வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக கூச்சமாக இருக்க வேண்டியது இந்த ஆளுங்கட்சிகள், அரசுகள், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். அதை பற்றி நரேந்திர மோடியோ பாஜகவோ இது வரைக்கும் என்ன பேசுனாங்க? பேச மாட்டாங்க. சரி, அவங்கள எதிர்க்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்களே எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டோன்னு பேசினார் நரேந்திர மோடி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுதந்திர நாள் விழாவில் பேசும்போது பேச்சில் அதை பற்றி பேசினார். இலங்கை தமிழர் கூட வீடு கொடுத்துருக்காங்க இப்படி சொன்னாங்கல்ல. அப்போ அதை பற்றி பேச வேண்டியது தானே? நீங்கள் தான் பாசிச எதிர்ப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு எல்லாரையும் பார்த்து சொல்கிறவங்க. பாஜக அதுவும் பிரதமர் இப்படி பேசுகிறாரு. பேசும்போது எதிர்த்து கடுமையாக பேச வேண்டியது தானே? இன்னும் இவ்வளோ பேர் இங்கெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் செஞ்சு கொடுக்கலன்னு அவங்களுக்காக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்கும்போது அடிப்படையில் சரி அந்த தார்மீகமாவது உங்களுக்கு இருக்குது. சரி, இங்கே அதிகாரத்தில் இருக்கிறது உங்கள் கூட்டணி கட்சி, இந்த கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்கல. இன்னும் இத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. வீட்டில் இருக்கிறவனையே அப்புறப்படுத்துகிற வேலையை உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஆட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அனகாபுத்தூரில் கூட பார்த்தோம், பல இடங்கள் ஆட்சி அமைஞ்ச போது அண்ணன் சீமானை கேட்குறாங்க, ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இப்போதைக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ தான் அரசு அமைச்சிருக்கிறாங்க, கொஞ்ச நாள் விடுவோம் பார்ப்போம்னு சொன்னார். முதல்ல எடுத்த ஒரு எதிர்நிலைப்பாடு இல்லை, எதிர்த்து களமாடிய முதல் செயல்பாடு எது தெரியுமா? அரும்பாக்கத்தில் வீடுகளை இடித்து அங்கே இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தினது தான். அப்போ தான் களத்துக்கு வந்து அண்ணன் சீமான் ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு எதிர்த்து வேலை செய்த களத்துக்கு வந்த முதல் போராட்டம் அதான், அரும்பாக்கத்தில். அப்போ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ இடத்துல இந்த மாதிரி வீடுகளில் அவங்க நிரந்தரமாக நீண்ட காலமாக 50 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டு 100 ஆண்டு வாழ்ந்த இடங்கள்லேருந்து அவங்கள மொத்தமாக தூக்கி வெளியேற்றுற வேலையை வந்து இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி களமாடிய அளவுக்கு விசிகா களமாடிச்சா? இல்லைல்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வீடு இல்லாதவங்கள நீங்கள் போய் கட்டாயம் மரம் நடுங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்னு. அந்த இடத்துல அவங்களுக்கு வீடே இல்லை, வீடு இவ்வளோ தான் இருக்குது. அரசு கட்டு கொடுத்துருக்க வீடை பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ இங்கே உட்காந்துருக்கிற அறை அளவு தான் மொத்த வீடே இருக்கும், இதை விட சின்னதாக கூட இருக்கும். அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுத்து இப்படி இருக்கும். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டுன்னு கூட நம்ம உள்ளே போனீங்கன்னா ஒரு 7 அடி தான் அகலம் இருக்கும், ஒரு 10-12 அடி நீளம் இருக்கும். அந்த 12 அடியில் 2 அடி வந்து அவங்களுக்கு 2-3 அடி வரைக்கும் அந்த சமையல் கட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அறை, அவ்வளவுதான். இதை வச்சு இதெல்லாம் வீடுன்னு அரசு கட்டி கொடுத்து அந்த இடத்துக்கு இவங்களை குடியேற்ற பார்க்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுவர்லாம் அந்த ஊதி போயிருக்கும், அந்த தண்ணி மழை பெய்த தண்ணிலாம் ஊதி போயிருக்கும், அது அப்படியே உறிஞ்சி வரும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் முதல்வரோ அவர் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தங்குவாங்களா? அப்போ இவங்களை போய் தங்கணும்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு பாசிச நடவடிக்கை? அப்போ அதை செய்கிறவங்க இப்படி வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம சொல்கிறது எல்லாரும் மரம் நடுங்க. அண்ணன் நேற்று பேசும்போதே சொன்னாங்க, நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் இப்படிலாம் செய்வேன். மாணவர்கள்கிட்ட இருந்து தொடங்கணும். அது சின்ன வயசுலேயே விதைக்கணும். 5 விளையாது 50 விளையாது. அதனால் அப்போ நம்ம 5 வயதுலேயே அவங்களுக்கு வந்து இதை உள்ளே புகுத்திடுறோம். என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு மரம் நடுங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறது. வளர்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மரம் நட்டு வளர்த்திங்கன்னா 10 மதிப்பெண் கொடுப்பேன் அப்படின்னு. உடனே அறிவே இல்லாத சில இந்த திமுக ஊப்பிகளும் சரி, சில தாவேக்கா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களா, அதான் அணில் குஞ்சுகள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தர்றேன். அப்போ 100 மரம் நட்டால் 100 மதிப்பெண் கொடுப்பீங்களா? எவ்வளோ அடிப்படை அறிவு இல்லாத கேள்வி இருக்குது. இப்போ திருக்குறளுக்கு கூட இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. நீங்கள் இன்றைக்கி நாங்கள் படித்த காலகட்டத்தில் கூட இந்த கிரெடிட் சிஸ்டம் இதெல்லாம் பெருசாக கிடையாது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அதெல்லாம் பார்க்குறோம். கிரெடிட் சிஸ்டமோடு தான் படித்து முடிச்சுட்டு வராங்க எல்லோரும். அப்போ ஒரு கிரெடிட் கொடுப்பேன்னா அப்போ அந்த மாதிரி அந்த வேலையை வந்து நான் 10 முறை செஞ்சால் 10 கிரெடிட் கொடுப்பியான்னு கேட்க முடியுமா? எவ்வளோ அறிவற்ற கேள்வியாக இருக்கும். அப்படி தான் கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களாம். அந்த செயல்பாடு அவ்வளவுதான். 10 மதிப்பெண் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் கொடுக்குறது போல் ஒரு கிரெடிட்னு வச்சுக்கோங்கண்ணா. ஒரு கிரெடிட் வந்து உங்களுக்கு மரம் நட்டிங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு கிரெடிட்டுக்கு நீங்கள் 10 மரம் நடணும். நீ 100 மரம் நட்டாலும் ஒரு கிரெடிட் தான் அடிப்படையில். ஆனால் 10 மரமாவது நடணும், அதை வளர்த்துருக்கணும் அப்படின்னு.
அப்படி வளர்க்கும் போது மரம் நடுறது, அதை வளர்க்குறது, அதுக்கான பயிற்சி, அதை ஒரு பழக்கமாக கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துடும் அந்த பள்ளி படிக்கிற வயதுலேயே. அப்போ அவங்க வளரும் போது இதோட ஒரு தொடர்ச்சியாக அவங்க அப்படியே செய்ய போகிறாங்க. செய்யும் போது அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க பிறந்த நாளுக்கு வச்சாங்கன்னா கூட அண்ணன் சீமான் நேற்றே சொன்னது போல் எத்தனை 6 கோடி 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கும். அதில் குறைஞ்சது 6-7 கோடி பேர் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா கூட எவ்வளவு மரங்கள் நடப்படும், எவ்வளவு மரங்கள் வளர்க்கப்படும். அது நல்லது தானே. இப்போ நல்ல செய்தியை சொல்லும் போது வீடு இல்லாதவன்கிட்ட போய் நீ இதை பேசுறியன்னா, வீடு இருக்கிறவன் எல்லாரும் ஒரு மரம் நட்டுட்டானா? இலக்கா தானே. வீடு இருக்கிறவங்க செய்யுங்க, இடம் இருக்கிறவங்க அதில் நடுங்க. இல்லாதவங்க பொது இடத்துல எங்கே நட முடியுமோ நடங்க. அதுக்கு பிறகு மற்றதை பார்க்கலான்ற இந்த அடிப்படை கூட இதுதான் பகுத்தறிவா? இவங்களுக்கு இவ்வளோ ஆண்டுகள் இவங்களோட பகுத்தறிவு பகலவன், மரத்தை வெட்டின பகுத்தறிவு பகலவன் வழியில் வந்தவங்க தானே, அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பதிவு கூட பார்த்தேன், கிண்டலாக போட்டிருந்தாங்க. அதாவது மரம் வேணுன்றாங்க, ஆனால் மரத்தை வெட்டி பேனர் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரியான பதிவுலாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி? நான் எந்த மரத்தையும் வெட்டிலாம் பேனர் கட்டல. நம்ம அங்கே வச்சுருந்தது எல்இடி ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இங்கே சில இதெல்லாம் வச்சுருந்தோம், பதாகைகள் மாதிரி வச்சுருந்தோம். அதெல்லாம் தொங்க விட்டுருந்து கட்டியிருந்தது தான், மரங்களில் கட்டியிருந்தோம். சரி, அடிப்படையில் ஒரு அடி பின்னாடி அதெல்லாம் கூட மரத்தில் தானே தாள் எடுக்கிறோம், அப்படி தானே எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த பேச்சிலேயே சொல்லியிருந்தார். நம்ம இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இந்த எல்இடி ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இங்கே போட்டிருக்கிற இந்த போடியமாக இருக்கட்டும், இந்த ஒளிவாங்கியாக இருக்கட்டும், ஒளிப்பெருக்கியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தது கூட இந்த பூமி தான். அதில் இருக்கிற தாது பொருட்களை எடுத்து தான் இதெல்லாமே கூட நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு எடுத்துக்கிறோம்ல, நம்ம திரும்ப ஏதாவது செய்யணும்ல, அதுதான் மரங்கள் வழியாக செய்யுங்கன்னு சொல்கிறது. அதை சொல்லும் போது மரங்களுக்காக பேசிட்டு அதையே வெட்டுறேன்னா, அப்புறம் மாடுகளுக்காக பேசிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னா, நீ வளர்த்தா தானடா மாட்டுக்கறி சாப்பிட முடியும்னு சொல்கிறோம். வளர்க்கும் போது அதுக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் அதோட பயன் நட்டு போகும்போது உங்களால் வளர்க்க முடியல. ஏன்னா அதுக்கிட்ட இருந்து பால் வர வரைக்கும் தான் அதை நீ பாதுகாக்க போகிற. அப்போ அதுக்கு பிறகு அதோட பயன்பாடு இல்லை, அதால் பாலும் கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி சோறு போட்டே இருக்க முடியும் சும்மா? அப்போ தான் அது கறியாக மாற்றி நம்ம உணவாகவும் உட்கொள்கிறோம். அந்த உணவுலையும் புரதச்சத்து நல்லா இருக்குது, உடலுக்கு ஊக்கத்தையும் கொடுக்குது. அப்போ அதையும் ப்ரமோட் பண்ணுறோம். இது ரெண்டுமே மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது. அந்த ஆடு மாடு அதை வளர்க்கும் போது அதோட பயன்பாட்டையும் அதிகரிக்கிறோம். அப்போ இன்னும் அதிகமான ஆடு மாடு வளர்ப்பு வரப்போகுது, அதுலேருந்து ஒரு பொருளாதாரமும் வரப்போகுது, நமக்கு உடலுக்கு நல்ல உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடிய புரத சத்தும் கிடைக்க போகுது. அப்போ எல்லாமே கிடைக்குதுன்னா அதை நம்ம முன்னெடுக்கணும் தானே. அப்படி தானே மரங்கள் இன்னும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நிறைய வளர்ப்பீங்க. நீங்கள் இன்னும் நிறைய வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்னும் தாது பொருட்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அந்த மரம் சார்ந்த அந்த நிலம் உங்களுக்கு தரப்போகுது. அப்போ அதுதானே சொல்கிறோம். இந்த புரிதல் இல்லைன்னா எப்படி? அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நேற்று பேசியிருக்கிறாரு. ஓகே, மரங்களின் மாநாட்டில் அணில்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுமா? விஜய் அவர்களை மறைமுகமாக அங்கேயும் போய் பேசணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் இதுக்கு இந்த மாநாடு கூட இல்லை, விஜயோட மாநாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் தொண்டர்களை வச்சுட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்ததை அறிவிக்கிறீங்க, உங்கள் கொள்கை என்னன்னு பேசுறீங்க. கொள்கை பிரகடன மாநாடோ என்னவோ தான் அதுக்கு பேரே வச்சுங்க. உங்கள் கொள்கையை பேசுறதுல தான் நம்ம ஊன்னு கத்த மாட்டோம் அப்படிலாம் பண்ணார்ல, அது அதில் தான் வருதா? அன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான்கிட்ட செய்தியாளர்கள், உங்களுக்கே தெரியும், தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. அண்ணன் போய் இங்கேருந்து விமான நிலையத்துக்கு போனார்னா செய்தியாளர் சந்திப்பு கேட்பாங்க. அதே மாதிரி அங்கே போய் இப்போ திருச்சிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, சென்னை விமான நிலையத்தில் கேள்வி கேட்பாங்க. திருச்சியில் போய் இறங்கின உடனே திருச்சியில் கேள்வி, அப்புறம் நிகழ்ச்சிக்கு போவார், நிகழ்ச்சியில் வச்சு கேள்வி கேட்பாங்க. இப்படி தான் இவங்க பண்ணுறேன். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட மாநாட்டுக்கு முன்னாடி கூட விஜயோட கூட்டணி வைக்கிறீங்களா கேட்டாங்களா இல்லையா? எவ்வளவு தடவை கேட்ட பிறகு அண்ணன் சீமான் என்ன சொன்னார்? நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஏன்ட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிக்கனம் ஒருத்தர் இருக்கான்னு ஏன்ட்டே நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட போய் கேட்கவே முடியல. அதுக்கான இடத்தையே விஜய் கொடுக்கல இல்லையா? அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அந்த சூழலில் அன்றைக்கு காலையில் ஒரு மாநாடு அக்டோபர் 27 நடக்குது. 27 காலையில் அண்ணன் சீமான்கிட்ட செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஜய் இன்னைக்கு மாநாடு நடத்துகிறாரு, வாழ்த்துலாம் போட்டிருக்கீங்க, அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு. அதான் வாழ்த்து போட்டார்ல, திரும்ப கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தது தான், இது கொஞ்சி விளையாடும் மீன்கள் இருக்கும் குளம் அல்ல, கொடிய முதலைகள் இருக்கும் அகழி அப்படின்னு சொன்னேன். அதனால் ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணுன்றது தான் என் தம்பிக்கு நான் சொல்லிக்கிறதுன்னு சொன்னார். இதை அன்னைக்கு மாலையில் இதை தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே தம்பிக்கு இதை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு காலையில். அன்றைக்கி மாலையில் பேசும்போது விஜய்,
இதை நக்கல் அடித்து பேசினாரா இல்லையா? அப்போ தொடங்கி வச்சது விஜய் தான். தம்பி உனக்கு இதெல்லாம் தெரியுமா, இது வந்து கொஞ்சி விளையாட மீன்கள் இருக்கிற இடம் இல்லை, அகழி முதலைகள் இருக்கும் அகழி, இப்படிலாம் நம்ம கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி பேசினார்ல, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதை தொடங்கி வைத்தது யார்? எதற்காக அதுவரை உங்களுக்கு ஆதரவாக பேசிய அண்ணன் சீமானை எதிராக மாற்றினீர்கள்? எதற்காக அவரை நீங்கள் விமர்சித்தீர்கள்? இல்லை, கொள்கை அப்போ பிரச்சனை கிடையாது நமக்கு. பேசிட்டார் தான் பிரச்சனையா? கொள்கை தான் முதல் பிரச்சனை. அதுதான் அன்னைக்கு இந்த பேச்சையே அண்ணன் சீமான் பார்க்கல. அவர்கிட்ட வந்து அன்னைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா விஜய் பேசிட்டார். விஜய் பேசி முடிக்கும் போது 6 மணி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அண்ணன் சீமான் மதுரையில் அப்போ வெள்ளம் வந்திருக்கு, வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ அண்ணன்ட்ட வந்து கேட்குறாங்க, விஜய் பேசினாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது, தெரியல, நான் இன்னும் பார்க்கல, ஆனால் தம்பிங்க சொன்னாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணுன்னு சொன்னாருன்னு. அது எங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிரானது. அப்படி சொன்னார்னா நாங்கள் அதை எதிர்த்து தான் நிற்போம், எங்களுக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லைன்னு உடனேவே சொன்னார். அப்போ அதுதான் முதல் செய்தி. அதனால தான் சொன்னார், தம்பி ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, இந்த நடுவில் நிற்காதுன்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி செயல்பாடுகள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து எவ்வளோ முடியுமோ இவளுக்கு விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுலேருந்து அவர் அந்த மாநாடு வரைக்கும் எவ்வளவு ஆதரவாக இருக்க முடியுமோ இருந்துட்டார் அண்ணன் சீமான். அப்படி இருந்தவரை இவர் இப்படி ஒரு எதிர்த்துக்கிட்டு இப்படி மலிவான ஒரு அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடும் போதும் கொள்கை ரீதியாகவும் நமக்கு நேராக எதிராக இருக்கும்போது வேற எப்படி செயல்பட முடியும்? ஓகே, நீங்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு வந்திருந்தா கூட சரி, கொள்கை ரீதியாவது நம்ம பக்கம் நிற்கிறாரு, சரி நம்ம பார்ப்போனாச்சும் ஒரு நட்பு சக்தியாக அணுகியிருக்கலாம். அவர் கொள்கை ரீதியாகவும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் தான் திமுக செய்யுது. திமுக எதெல்லாம் பேசுதோ, திமுக எதெல்லாம் கொள்கைன்னு சொல்லுதோ அதே தான் விஜயும் பேசுகிறாரு. அதே திராவிடம், அதே திராவிடம், அதே பெரியார், அதே பெரியார். ஆனால் திமுக பாஜக தான் இயக்குது தவேகான்றாங்களே. அதே பல பேர் வந்து தாவேகா திமுகவோட பி டீம்னு சொல்கிறாங்க. திமுக ஏன் சொல்லுதுன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கே இருக்குது? அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இப்படி தான் பிரிஞ்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு இந்த தரப்பில் இருக்கிற வாக்கை குறைக்கணும், பிரிக்கணும். அந்த நோக்கம் திமுகவுக்கு இருக்குது. அவங்கள எதிர்த்து இருக்கிற வாக்கு இப்போதைக்கு 2 தரப்பில் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர்னு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இது ஏதாவது கன்சாலிடேட் ஆகி எதை ஒரு பக்கம் போயிட்டு இவங்க யாராவது வென்றுடுவாங்களோ, நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு வரும் தானே. ஏற்கனவே 2011 அதான் நடந்துச்சு. அது கண் முன்னாடி வந்து போகும் தானே. அதனால என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் சண்டை இருக்கணுன்றதுக்கு அதை மூட்டி விடுறது ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி போகணுன்ற விருப்பம் இருந்துச்சு. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அங்கே மூட்டி விட முடியுமோ அந்த வேலையும் திமுக பார்க்கும். இதை பார்க்கும்போது வழக்கம் போல் யார் வந்தாலும் பாஜக பி டீம்னு சொல்கிற ஒரு அரசியலையும் செய்வாங்க. செய்யும் போது இங்கே பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குது, அதை அவங்க மேலேயும் சாய்ச்சிட்டாங்கன்னா குறைந்த அளவு திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்படி பிரியும் போது நம்ம வென்றுடலாம். இதுதான் திமுக போடுற கணக்காக இருக்க முடியும். இப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களையும் தான் இப்படி சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நாங்கள் எங்கள் அரசியல் என்னவோ அதை முன் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். போகும்போது அந்த இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் காலப்போக்கில் மக்கள் அதை பார்க்கும்போது இவனுங்க தான் போய் சொல்கிறானுங்கன்னு தெரிஞ்சிருது, கடந்து போயிடுறாங்க, நமக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி எந்த பின்புலத்துலேயும் வரல, சினிமாவில் நடித்து வரல, பெரிய அரசியல்வாதிகிட்ட இருந்து கட்சியை பிரிச்சுக்கிட்டு வரல, இப்படி எதுவுமே இல்லாமல் தனி மனிதராக அண்ணன் சீமான் வராரு. அவர் பின்னாடி அன்றைக்கு இருந்த அந்த தமிழ் தேசிய எழுச்சி அதை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கொண்டு வந்து 1 விழுக்காடு வாக்குலேருந்து இன்றைக்கி 8.2 விழுக்காடு வாக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கு. வளர்ந்ததற்கு காரணம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகள் எது இருந்தாலும் களத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போய் நின்னது தான். அப்படி நின்னால் தான் வர முடியுமே தவிர விஜய் மாதிரி சும்மா ஒரு மாநாடு போடுறது, அதில் வந்து யாரோ எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறது, இந்த பக்கம் திரும்பி பேசுனா பேசுறது, அந்த பக்கம் திரும்பி சிரினா சிரிக்கிறதுனால அப்படி இருக்கிறவங்களாம், அதாவது இதை மோடி செஞ்சார், ஸ்டாலின் செய்கிறாரு. இப்போ இவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பு இருக்குது, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல மோடியோ ஸ்டாலினோ இல்லைனாலும் அந்த அரசியல் கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று அவங்க உருவாக்கியிருக்காங்க, அல்லது அவங்க முன்னோர்கள், அவங்க கட்சி முன்னோடிகள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு வலுவான ஒரு தலைமையாக இருக்கணும், அப்போ தான் உருவாக்க முடியும். உருவாக்குற இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்கள மாதிரி செயல்படுவீங்கன்னா அம்பலப்பட்டு போவீங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ விஜய்க்கு. ஓகே, இப்போ இதனால் என்னென்னா, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, இதை தொடங்கி வச்சது விஜய் தான். அதோடு நிறுத்தாமல் 2வது மாநாட்டிலையும் வந்து
சிங்கம் இதுன்னு பேசினார். சரி, அந்த கருத்தை எங்களுக்கு தான் சொன்னார், நாங்கள் எங்கேயும் எடுத்துக்கல. அவரோட கட்சிக்காக ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறவங்க கிட்ட அதை கேட்டால் ஆமாம் அது நாம் தமிழருக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லலைன்னாச்சும் விஜய் தரப்பில் மறுத்துருக்கணும். மறுத்தாங்களா? இல்லை. அவங்க ஆதரவாக பேசுகிறவங்க தானே ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாங்க, ஆமாம் அது நாம் தமிழருக்கு தான் சொல்லப்பட்டதுன்னு. அப்போ போட்டு அடிக்கிறதுல என்ன தப்பு? ஆனால் கமலஹாசன் அவர்களும் சினிமாவிலிருந்து தான் வந்தார். அவருக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சதை விட விஜய்க்கு ரொம்ப கூடுதலாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா நமக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்துவார் விஜய்ன்ற ஒரு பார்வையா? சரி, இப்போ நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. ரஜினிக்கு இருந்த எதிர்ப்பு அளவுக்கு இன்னும் விஜய்க்கு வரலங்கிறத ஏற்றுக்கோங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ரஜினி அரசியலுக்கு வரேன்னு நினைக்கும் போதுலேருந்து நாம் தமிழர் கட்சி போட்டு அடித்து நொறுக்குச்சு. அந்த அளவுக்கு எதிர்க்கல விஜய். கமலஹாசனை எதிர்க்கலங்கிறீங்க. கமலஹாசனுக்கு எதிர்க்கலன்னு சொல்ல, இந்த அளவுக்கு போனோமான்னு. கமலஹாசனுக்கு கொடுத்த ஆதரவை விட பன்மடங்கு அதிக ஆதரவை விஜய்க்கு அரசியல் கட்சி தொடங்கணும்னு சொல்லும் போது கொடுத்தோம். அதுவும் உண்மை, அதையும் யாரும் மறுக்க முடியாது. கொடுத்தோம். கமலஹாசன் குறைந்த அளவு நம்ம பெருசாக ஆதரவும் கொடுக்கல, எதிர்க்கவும் இல்லைனாலும் அவரும் பெருசாக நம்மள்கிட்ட வந்து நம்மளை எதிர்க்கிற அரசியலை செய்யாமல் அவர் ஒரு அரசியலை வச்சுட்டு ஒரு கோட்பாடையும் முன் வச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்ரிசம்னு ஒன்று வச்சு நமக்கு உடன்பாடாது இல்லை, உடன்பாடு இல்லை, அதெல்லாம் எதிர்த்துருக்கிறாரு. அண்ணன் சீமான் அந்த காலகட்டத்திலே அதை எதிர்த்துலாம் பேசியிருக்கிறாரு. நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு 10 தடவை பேசினார். எதுக்காக பேசினார்? யாருக்காக பேசினார்? அது கொள்கை ரீதியாக மட்டும் பேசினார். கொள்கை ரீதியாக எதிர்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டோம். இங்கே கொள்கை ரீதியாக பேசியிருந்தா கொள்கை ரீதியாக மட்டும் எதிர்த்துட்டு போயிருப்போம். ஒரு இழிவான அரசியலை முத கையில் எடுத்தது விஜய். என்ன நினைப்புல எடுத்தாருன்னு தெரியல. அவ்வளவு நாள் ஆதரவாக இருந்தவரை எதிராக மாற்றிக்கிட்டது விஜய். மாற்றி விட்டாரு. இன்றைக்கும் வந்து நீங்கள் சீண்டுவீங்க அப்படின்னா நீங்கள் சீண்டி அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லை. அது உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா புரிய வைக்கணும்ல, அதான் புரிய வச்சுட்டு. ஓகே, இப்போ மரங்களின் மாநாடு முடிஞ்சிருக்கு. முன்னாடி ஆடு மாடுகளின் மாநாடு, அப்புறம் மேய்ச்சல் நிலங்களை மீட்போம் அப்படின்ற பயணம், இப்போது மரங்களின் மாநாடு, அடுத்தது தண்ணீருக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு அப்படிலாம் வந்து போக போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு படித்த இளைஞன் பார்க்கும்பொழுது நான் வந்து நல்லா என் அப்பா அம்மா ஆடு மாடு மேய்ச்சாங்க, விவசாயம் சார்ந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து படிச்சுட்டேன், விடுதலை அடைஞ்சு கிராமங்கள்லேருந்து நகரம் நோக்கி வரப்போகிறேன், ஏதோ ஒரு ஐடியிலேயோ இங்கேயோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயோ வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த இளைஞர்களை வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி பார்க்குற இளைஞர்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாலில் சுற்றணும், அந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இளைஞர்கள் வந்து இந்த விஷயங்கள் பார்த்து கவர்ச்சி அடைவாங்களா? எப்படி? அது நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு. நீங்கள் கடந்த 10-15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஐடியிலிருந்து விவசாயம் செய்ய போனாருன்னு எவ்வளவு பேரை பார்த்துருக்குறீங்க? எவ்வளவு ஐடியில் வேலை செய்கிறவங்க விவசாய நிலம் வாங்கினாங்க? ஏன் வாங்கினாங்க? அவங்களாம் படிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறது தான் விடுதலைன்றதுலையே எங்களுக்கு பெரிய அப்படியே நேர் எதிரான ஒரு மாற்று கருத்து இருக்குது. நம்ம அது கூட நான் அடுத்து வரேன். இந்த ஐடியில் இருக்கிறவங்க படிச்சுட்டு ஒரு நிலையை எட்டுனவங்க, அவங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்க, நகரத்தை நோக்கி வந்துட்டாங்க, கிராமங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த நிலையில் வந்தவங்க இல்லை ஒரு திடீர்னு எதுக்காக இவ்வளவு பேர் அதை போய் இந்த விவசாய நிலம் வாங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே பின்புலமாக ஒரு நிலம் இருந்திருக்கும் பேக்கப்பில். ஆனால் நிலமே இல்லாத முதல் தலைமுறை இருக்கு இல்லையா? ஸோ அவன் திரும்ப போயிட்டு ஊரில் நான் விவசாயம் பார்க்க போகிறேன்னு ஐடி வேலையை நான் உட்பட நிறைய பேர் அந்த நிலமே இல்லாத முதல் தலைமுறையாக, முதல் இல்லை பல தலைமுறையாக எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலம் கிடையாது. எங்கள் குடும்ப கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா சிலர் அந்த மாதிரி கிராமங்களில் இருந்துருக்கிறாங்களே தவிர பெரும்பாலும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 4-5 தலைமுறைகளாக நாங்கள் வந்து விவசாயமே செய்யலை. குறைந்தது எங்கள் இதில் விவசாயம் செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு அப்படி தான் இருந்துருக்குறாங்க. இப்போ எனக்கு ஏன் வாங்கணும்னு தோணுது, வாங்கினேன் நிலம். அப்போ இந்த புரிதல் வரணும், அதை தான் ஏற்படுத்துகிறோம். நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, படிச்சுட்டாங்க, கிராமங்கள்லேருந்து வெளியேறி விடுதலை பெற்றுட்டாங்கன்றீங்க, அது ரொம்ப இல்லை. அவங்க மைண்ட் செட் அப்படி தானே இருக்குது, இங்கேருந்து தப்பிச்சிடணும் இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட், அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அதுவே வந்து இங்கே உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கிற இந்த நுகர்வு கலாச்சாரம் இருக்குல்ல, அது உருவாக்கின ஒரு மைண்ட் செட்டு தான் அது. அந்த மைண்ட் செட்டை மாற்றணும், புரிய வைக்கணுன்றது தான் நம்மளோட அரசியலாகவே இருக்குது. இல்லை அதுக்கு நீங்கள் வந்து எல்லாரையும் உடனே கிளம்பி நீங்கள் கிராமங்களை நோக்கி போங்கன்னெலாம் நம்ம சொல்லலை. உங்கள் வாழ்க்கை முறையில் என்னென்னலாம் தேவையில்லையோ, என்னென்னலாம் பிழையாக இருக்கோ, என்னென்னலாம் சஸ்டெயினபிளாக இல்லையோ, அதுதானே சொல்கிறாங்க அவங்க. சஸ்டெயினபிளாக இல்லையோ அதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முன் வைக்கிறோம். இப்போ இதை ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாற்றங்கள் வரும். அப்படியே எல்லோரும் இன்றைக்கி இப்படி இருக்கிறவங்கள மொத்தமாக அப்படி திருப்ப முடியாது. நீங்கள் அப்படி திருப்பணும்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வேலைகளை செய்யணும். கிராமங்கள்லேருந்து வெளியேறி நகரங்களுக்கு வந்தாங்கன்னா படித்தவர்களுக்கு கிராமங்களில் வேலை இல்லைங்கிற ஒரு நிலை உருவாயிருச்சு.
அப்போ அது அரசோட பிழை தானே, இங்கே இருக்கிற அதிகார கட்டமைப்போட பிழை தானே. அந்த பிழையை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். படித்தவர்களுக்கும் கிராமங்களில் வேலை இருக்கும், தொழில் இருக்கும் அப்படின்னா அவங்க ஊர்லேயே அந்த தொழிலை செஞ்சு சிறப்பாக வாழ்றதுக்கான வேலை. என்ன தொழில்? படித்ததுக்கான தொழிலாக இருக்கணும் இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல. நீங்கள் ஒன்று, அண்ணன் சீமான் இது வரைக்கும் பல முறை சொல்லிட்டாரு, நம்ம ஆட்சி வரைவனெல்லாம் போட்டு வெளியிட்டெல்லாம் 9 வருஷம் ஆகுது. அப்போ ஆட்சி வரைவது அதுலேயே தெளிவாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, என்னென்ன செய்ய போகிறோம். நம்ம வந்தால் வளமும் நிலமும் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொன்னார். இப்போ நேற்று கூட அதை பேசும்போது சொன்னார், நீங்கள் ஒரு ஊர் இருக்குது, அங்கே 2000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த ஊரே அதை செய்யலாம். அரசு அவங்களுக்கு துணை நிற்கும், இல்லை அரசே அதை குத்தகையாக எடுத்துக்கும். நீங்கள் அதில் செஞ்சால் போதும், நீங்களாம் பங்குதாரர்கள் மாதிரி இருப்பீங்க. அங்கே தக்காளி விளையுது அப்படின்னா 2000 ஏக்கரில் தக்காளியை போடுவோம், தக்காளி விளைய வைப்போம். எங்கேயும் உலகில் இல்லாத அளவுக்கு தரமான தக்காளிகளை விளைவிக்கிற இடமா அந்த 2000 ஏக்கரை மாற்றுவோம். அதை மாற்றி அதிலிருந்து தொழிற்சாலைகளை அங்கேயே அமைப்போம். தக்காளியிலேருந்து என்னெல்லாம் செய்ய முடியும்? தக்காளி ஏற்றுமதியே செய்யலாம், இங்கே இருக்கிற பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். இது முதல் கட்டம். அடுத்த கட்டம், இன்னும் அதிகமான தக்காளிகள் இருக்கும்போது அதிலிருந்து பழச்சாறு எடுக்கிறது, அதிலிருந்து இந்த ஜாம் செய்கிறது, இன்னும் என்னென்ன மாதிரி செய்யும், கெச்சப் செய்யறதுன்னு ஏகப்பட்டது இருக்குது தக்காளி சாதம். இப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள், அந்த மாதிரி தொழிற்சாலைகளை அமைப்போம். அந்த தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு படித்தவங்களோட உதவி தேவையில்லை, அதுக்கு பொறியாளர்கள் வேணும்ல உங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அங்கே வேலை வருதில்ல. இந்த மாதிரி தான் கட்டமைப்புகளை உருவாக்கும். அதாவது மெகா சைஸு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 25,000 பேர் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கட்டாயம் சஸ்டைனபிள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் சிறுசேரி பகுதியில் ஒரே ஒரு நிறுவனம் ஒரு பெரிய இடத்த எடுத்து ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி இந்திய அளவில் எல்லா இடத்துக்கும் அதை பெரிய பப்ளிசிட்டி பண்ணாங்க. அதை வச்சு 25,000 பேர் ஒரே இடத்துல, இந்தியாவிலேயே அன்றைக்கி கிடையாது அது, அந்த இடம் தான் 25,000 பேர் ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறாங்கன்னு. அப்படி பண்ணி இன்றைக்கி 25,000 பேர் அங்கே வேலை செய்கிறாங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? கடந்த சில ஆண்டுகளில் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியே கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த இடத்துல சென்னைக்கு வரணும், சென்னையில் அதுவும் அங்கேயே வரணும் எல்லா ப்ராஜெக்டும், அப்படி கொடுக்க மாட்டாங்க. டைவர்சிஃபை பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் ஒன்று இருக்கும். அதனால் எல்லா ப்ராஜெக்ட்டும் மொத்த பேரையும் ஒரே இடத்துல வச்சு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க பிரித்து போடுவாங்க. இந்த மாதிரி வர இதில் வேறு நிறைய அரசியல் நடந்துச்சு. வட இந்தியர்களோட ஆதிக்கம் இந்த பெரிய அளவில் முதன்மை பொறுப்பாளர்களாக இந்த நிறுவனங்களில் இருக்கிறவங்களோட அரசியல் நடந்துச்சு. அதனால் இங்கே வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பூனேக்கு போச்சு. இங்கே 25,000 பேர்னால் அதை விட பெருசாக நான் உருவாக்குறேன்னு பூனேயில், பெங்களூரில், மற்ற இடங்கள்லாம் உருவாக்கின உடனே நாய்டா, டெல்லி பகுதிக்கு போனாங்க. அப்போ இங்கேருந்த ப்ராஜெக்ட்ஸ் அங்கே மூவ் ஆச்சு. கடைசியில் ஆள் இல்லை. இன்றைக்கி 25,000 பேரில் பாதி பேர் கூட அங்கே வேலை செய்கிற நிலை இல்லை. அப்போ அது சஸ்டைனபிளே கிடையாது. இது நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது இதுக்கு. வந்தால் நீங்கள் ஃபோர்டை நம்புனீங்க, திடீர்னு விட்டுட்டு போனால் திடீர்னு திரும்ப இப்போ வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் நம்ப முடியுமா? அடுத்து திரும்ப போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஆனால் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது உங்கள் நிலம் உங்ககிட்ட இருக்குது. அந்த நிலம் அழியாமல் நீங்கள் வேளாண்மையும் செய்கிறீங்க. அப்போ அது வழியாக உங்கள் வேளாண்மையும் தொடருது. அதை வச்சு அங்கே ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் உருவாக்கிட்டீங்க. படித்தவங்களுக்கு அங்கே வேலை கொடுக்க போகிறீங்க, படிக்காதவங்களுக்கு இந்த வேளாண்மையில் வேலை கொடுக்க போகிறீங்க. அப்போ உங்கள் கிராமத்தை நீங்கள் காப்பாற்றிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கங்கே என்ன சிறப்போ அதை வச்சு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கினா நம்ம தன்னிறைவு அடைய முடியாதா? தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியாதா? அப்போ இதை நம்ம சொல்கிறோம். இதை சொல்லும் போது இன்றைக்கி நிறைய பேருக்கு, இன்றைக்கி இல்லை 10 ஆண்டுகளாகவே நிறைய பேருக்கு புரியுது. புரிஞ்சவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திரும்புகிறாங்க. உண்மையிலேயே படித்தவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு இருக்குல்ல. படித்தவங்க நிறைய பேர் இதெல்லாம் புரிதல் இல்லாமல் இன்னும் மற்ற கட்சிகளில் இதெல்லாம் நம்பி ஏமாந்து போய் அப்படிலாம் இருக்கலாம். இந்த கற்றவர்கள் அவங்க புரியுது, அவங்களுக்கு புரிதல் உண்டு, புரிதலோடு படிக்கிறவங்க. அப்போ அவங்கெல்லாம் மிக மிக படித்தவர்கள். இந்த ஆய்வுத்துறையில், ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறோம், பல நாடுகளில், வெளிநாடுகளில் பெரிய பெரிய பொறுப்புகளில் உட்காந்து வேலை செய்கிறவங்க ஒரு வாக்கு செலுத்தணுங்கிறதுக்காக தேர்தல் காலகட்டத்தில் அங்கே விடுப்பு போட்டுட்டு 1 வாரம் 2 வாரம் விடுப்பு போட்டுட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வாக்கு செலுத்திட்டு போகிறாங்க. எந்த திமுகவுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி ஏதாவது வரலாறு இருந்திருக்கா? அப்போ இதெல்லாம் சாத்தியப்படுத்தி காட்டுறது தான் மாற்று அரசியல். அதை தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறோம். நீங்கள் கமலஹாசன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இவ்வளோ விளக்கத்தை ஒரு இளைஞன் புரிஞ்சுப்பானா? புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப கொஞ்சமாக தான் நான் சொன்னது தான் தம்பி. இந்த மாற்றம்ன்றது அண்ணன் சீமான் தொடக்கத்துலேருந்து பல முறை சொன்னது தான்.
இந்த மாற்றம்ன்றது இன்றைக்கி வந்துட்டேன் உடனே நாளைக்கு எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க, நடக்கவே நடக்காது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்க. இது நீண்ட தூர ஓட்டப்பயணம். நாங்கள் 100 மீட்டர் ஓட வந்தவர்கள் அல்ல, மேரத்தான் 42 கிலோமீட்டர் ஓட வந்தவங்க. நீண்ட காலம் ஆகும். இது இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் கூடுதல் காலம்தான் ஆகும். அது வரைக்கும் ஓட முடியுன்றவங்க என் கூட வாங்க, மற்றவங்க என் கூட வராதிங்கன்னே தொடக்கத்திலேயே சொன்னோம். இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? அப்போ அந்த நோக்கம் இருக்குது. நமக்கு இருக்கிற நோக்கம் சரியான நோக்கமா, பயணிக்கிற பாதை சரியான பாதை, அவ்வளவுதான் பார்க்கணும். இதில் என்னைக்கு நடக்கும் தெரியாது. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு திடீர்னு வெடிச்சதில்ல. நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு இது வெடித்து அந்த மாதிரி ஒரு மாற்றமாக வரும்ன்றது நமக்கு தெரியாது. வரும், விதைக்கிறோம்ல, ஒரு நாள் அறுவடையும் நடக்கும். இந்தியா வந்து உலகமயமாக்கல் அப்படின்ற கொள்கையை 90க்கு பிறகு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது தமிழ்நாடுமே அதில் அடங்கும். நிறைய இன்னைக்கு கூட வந்து யூரோப் போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், நிறைய முதலீடுகளை கொண்டு வர. இப்படிலாம் இருக்கும் பொழுது உலகமயமாக்கலை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தற்சார்பு அப்படின்ட்டுலாம் ஒர்க் ஆகுமா? இன்றைக்கி டேரிஃப்னு போட்டார்ல, ட்ரம்ப்பு போட்டார்ல, 50%க்கு மேலே இப்போ போட போகிறேன்னு சொல்லிட்டார்ல, அது வந்துருச்சு. கடந்த ஒரு 5 நாள் 3-4 நாள் ஆயிடுச்சு அது வந்து. இப்போ நரேந்திர மோடி பேசும்போது ஆகஸ்ட் 15 உரையில் கூட பார்த்தீங்கன்னா தற்சார்பை பற்றி பேசுகிறாரு. ஏன் இப்போ பேசுகிறாரு தெரியுதுல்ல? நீங்கள் உலகமயமாக்கல்னு போனீங்கன்னா. ஆனால் அவங்க கைவிடல இல்லையா பிஜேபி? உலகமயமாக்கலை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாளில் 10 வருஷத்தில் நம்ம புறக்கணிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலையே. அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. உலகமயமாக்கலை நமக்கு சாதகமாக நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி வளர்த்துக்க முடியும், எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ பண்ணணுன்றதான் நம்ம கருத்து. நம்ம உலகமயமாதல்னு இங்கே இருக்கிறதுல இந்த நுகர்வு கலாச்சாரத்தை தான் முழுமையாக எதிர்க்கிறோம். அதில் தொழில்நுட்பம் வருதா, அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கும், எந்த சிக்கல் இல்லை. முடிஞ்சால் நம்ம தொழில்நுட்பங்களை உருவாக்குவோம், இல்லைன்னா குறைஞ்ச அளவு வெளியில் இருக்கிற தொழில்நுட்பங்கள் நல்ல தொழில்நுட்பங்கள்னால் அதை நம்ம பயன்படுத்தி நம்மளோட தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்க முடியுமா? இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சு அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம விற்க போகிறோமா? இல்லை, நம்ம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும்னு தான் சொல்கிறோம். குறைந்த அளவு தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறோம், வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி, அடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. அப்படி செய்யும் போது தான் நீங்கள் பணக்கார நாடாக வளர முடியும். உங்ககிட்ட ஒரு வளம் இருக்குது தம்பி, அந்த வளத்தை வச்சு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறீங்க. அதுதானே தற்சார்பு. நீங்கள் யாரும் உங்களுக்கு குறைந்த அளவு எனக்கு டெக்னாலஜி வேணுமா, சரி எடுத்துக்கோ வெளியிலேருந்து. நீ ஆளையும் வட இந்தியாவிலேருந்து எடுத்துக்குவ, நிலத்தில் நீ செய்ய போகிற விவசாயம் இருக்குல்ல, அதுக்கும் வெளிநாட்டுக்காரன் எவனோ பேட்டன்ட் வச்சுருக்கிற ஒரு நெல் வகையை எடுத்துக்குவ. எல்லாமே யாரையும் நம்பி இருப்ப அப்படின்னா நீ மொத்தமாக நீ செய்கிறது வேற யாருக்கோ உழைச்சி சம்பாரித்து கொடுக்குற. அப்போ அதை விட்டுட்டு நம்ம தற்சார்பாக நம்மளே உருவாக்கும், நம்மளே அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றுவோம், அதை நம்மளும் பயன்படுத்துவோம், மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வோம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வோம் போது நீங்கள் தானே மற்றவங்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும் போது நீங்கள் பணக்காரனாக தானே மாறுவீங்க. அப்போ அதுதானே சரியான பொருளாதார நிலைப்பாடாக இருக்க முடியும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோன்ற, நம்ம பயணம் அதான், நம்ம நோக்கம் அதான். இது இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அதிகாரம் வந்த பிறகுதான் நடக்குமா, இல்லை முன்னாடியே நடக்குமான்னு தெரியாது. இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து தொலைதூர பார்வைக்காக ஒரு விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கான் இல்லையா, இந்த இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு ஐடி சார்ந்த ஏதாவது மாநாடு போடலாம்ல, மரங்களின் மாநாடு அதெல்லாம் ஓகே. ஐடி சார்ந்த, டெக்னாலஜி சார்ந்த எதனா ஒன்று இருந்தால் வச்சு அவன் செஞ்சுருக்கோமே. 2018 ஐடி பணியாளர்கள் பாசறைன்னு ஒன்று தொடங்கப்பட்டது. தொடக்க விழாவில் நானே இருந்தேன்றதுனால எனக்கு நல்லா தெரியும். அதில் அந்த ஐடி பணியாளர்கள் நிறைய பேர் அந்த காலகட்டத்திலே அண்ணன் சீமான் மேலே ஈர்ப்பு இருந்து நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க. இணைஞ்சிட்டு எங்களுக்கு, அதாவது நீங்கள் நிறைய பாசறையெல்லாம் வச்சுருக்கீங்க, எங்களால் அந்த மாதிரி எல்லா பாசறையிலும் வந்து வேலை செய்ய முடிஞ்சவங்க செய்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க, நானும் செய்கிறேன், இன்னும் நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படி செய்ய முடியாதவங்க எங்களுக்கு இயங்கிறதுக்கு ஒரு கூட்டாக ஒரு தளம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது தான் அந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் பாசறை அப்படின்னு ஒரு பாசறையே தொடங்கப்பட்டது. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் விங் இன்றைக்கும் இருக்குது அந்த பாசறை. அதில் வந்து ஐடியில் வேலை செய்கிற நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்காங்க. அவங்க அது சார்ந்த பணிகளை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா குறைந்தது ஐடி அவங்க பணிபுரிகிற நிறுவனங்களில் கட்சி பற்றின செய்திகளை கொண்டு போய் சேர்க்குற நிலையில் அவங்க செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ யாரையும் நம்ம வந்து ஐடிக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. ஆனால் சீமான் என்றைக்கும் சொன்னதில்லை. அவர் சொன்னதே வந்து
இவங்க டிஜிட்டல் எக்கானமியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை முழுக்க முழுக்க நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத 2016 அவர் சொன்னார். அதை பயன்படுத்தி தான் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அப்போ நிறைய செய்திகள் அதுலேயே இருக்குது. வெளிநாடுகளில் ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரி டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். அதை செஞ்சால் என்ன ஆகும்னா, இவங்க செய்கிற அந்த ஊழல் முறைகேடெல்லாம் வந்து அந்த அளவில் செய்ய முடியாது, வெளிப்பட்டுரும், மாட்டிக்குவாங்க. அதனாலேயே இந்த டிஜிட்டைஸ் பண்ணுற வேலையை வந்து செய்கிற மாதிரியும் செய்யணும், செய்யாத மாதிரியும் இருக்கணும். அப்படி தான் இன்றைக்கி பாஜக அரசாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அரசாக இருக்கட்டும், அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை மாற்றுவோம்னு சொல்கிறோம். சொல்லும் போது இந்த புரிதல் இருக்கிறதுனால தான் ஐடியில் இருக்கிறதுலே அதிகமான ஆதரவு நாம் தமிழருக்கு இருக்குது. ஏன் இருக்குது? அப்போது படித்தவனுக்கு தெரியுது, படித்தவன் அங்கே போகிறான், அவன் இந்த சமூகம் சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக அழுத்தத்துக்கு உள்ளாகிறது இந்த தரப்பு தான். அப்போ இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு இந்த இடத்துல வந்து சிக்கிட்டோமேன்ற ஒரு புரிதல் வருது. வரவங்க திரும்புகிறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிதலை ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தும் போது இன்னும் நிறைய பேருக்கு அந்த புரிதல் வருது. அப்படி தான் இந்த பக்கம் வராங்க. அப்படி தானே வளர்ந்துருக்கோம். 8 விழுக்காடுக்கு மேலே வரும். நீங்கள் கேட்டதில் இந்த மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு பற்றி கேட்டீங்க. அதுக்கு முழுமையாக பதில் சொல்லாமல் அது கடந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ அடுத்த கேள்விக்கு. மலைகள் மாநாடு, இந்த 2 மாநாடும் நடக்க போகுதுங்கிறத அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. குறிப்பாக மலைகள் மாநாடு வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் நடத்த போகிறோன்னு இடத்தையும் கூட நேற்று சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் அடுத்து நடக்க போகுது. அப்புறம் தண்ணீருக்கு அதுவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சு தான் நடக்க போகுது. அது அண்ணன் சீமானே அறிவிப்பாங்க பின்னாடி. சரி, இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மரங்கள் தேவை. மரம் இல்லைன்னா நீங்கள் சுவாசிக்கிறதுக்கான காற்று கூட கிடைக்காது. மழை எதுக்குன்னா, மழையிலேருந்து தான் உங்களுக்கு எல்லா பயன்பாடும். தண்ணி நமக்கு கிடைக்குதுன்னா அங்கே மழை பொழியுது. அந்த மழை உருவாகிறதுக்கு காரணமும் மழை தான், மழையும் மரங்களும் தான். அந்த மேகங்களாக உருவாகணும், அது போய் அந்த மலைகளில் இடிக்கணும், அது மரங்கள் இருக்கணும், அப்போ தான் அது குளிர்ந்த காற்றாக அது மேலே போகுது. இதெல்லாம் அண்ணனே விளக்கியிருக்கிறாங்க. நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சிறப்பாக விளக்கிற போகிறதில்ல. அது மழை பொழிவாக வருது. அந்த மழையையும் அந்த மலைகளில் இருக்கிற அந்த புல்வெளிகள் தான் வந்து தங்களுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அதுதான் அப்படியே பெருக்கெடுத்து வந்து ஆறாக மாறி அது அருவியாக கொட்டி அதுக்கு பிறகு ஓடி வந்து தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தண்ணி கிடைக்குது. அப்போ அதுக்கு அந்த மலைகள் வேணும். இந்த மலைகளை இன்றைக்கி மொட்டை அடிக்கிறது போல் எல்லா இடத்துலையும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. குறிப்பாக நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும் நமக்கு, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுலேயும் இன்றைக்கி கை வச்சு நிறைய இடத்துல உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மொத்தமாக மொட்டை அடிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, அதெல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மொட்டை அடிக்க தொடங்கினது தான். மொத்தமாக போயிடுச்சு. மேலே வந்து பாக்சைட்னு ஒரு மினரல் இருக்குது. அதுதான் அந்த பஞ்சுத்தன்மை, ஸ்பாஞ்சு தன்மை. அதுதான் அந்த நீரை வந்து மலைகள் மேலே இருக்கிற அந்த புல்வெளிகள் அந்த உறிஞ்சி வச்சுக்கிற தன்மையை உருவாக்குறது அந்த பாக்சைட்டுங்கிற மெட்டீரியல் கொண்ட அந்த மலைப்பகுதிகள். அந்த பாக்சைட்டுக்காக அதை எல்லாத்தையும் மொட்டை அடித்து பாக்சைட்டை எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்த அருவி, இந்த புல்வெளிகள் இதெல்லாமே அழிஞ்சிருச்சு. அதனால தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில் நிறைய அருவிகள் முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு கிடையாது, ரொம்ப கம்மி. கொல்லிமலைக்கு போனீங்கனாலும் அல்லது இந்த சேலம் சுற்றி இருக்கிற ஏற்காடு இந்த மலைப்பகுதிகள்லாம் வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் வர்றது தான். அங்கே கிடையாது பெருசாக அருவிகளை, 1-2 குட்டி குட்டியாக ஓடும். பெரிய பெரிய அருவிகள் இருந்த இடம் தான் அது. இல்லாமல் போனதுக்கு காரணம் இதுதான். இப்போ இதை பற்றிலாம் பேசணும்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது. இன்றைக்கும் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதை எதிர்க்கிறவனை கொன்று போட்டு போகிறாங்க. அப்போ இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குல்ல. அதுக்காக தான் மலைகள் மாநாடு அது கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து தண்ணீருக்கான மாநாடு, நீரின்றி நாம் இல்லை. அதனால தான் அதுக்கும் ஒரு தனி மாநாடு போட்டு பேச போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி நார்மல் மாநாடா, சாதாரண ஒரு மாநாடு, அந்த மாநாடு போட சாதாரண மாநாடு, அதாவது மனிதர் நம்ம சிறப்பான மாநாடு. அது எதுக்குன்னு அண்ணன் சீமான் பின்னாடி அறிவிப்பாங்க. ஓகே, அதுதான் மாநாடு. அது அப்படி தான் மாநாடு. ஏன்னா இந்த மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை சார்ந்து எடுக்கிறோம். இப்போ நேற்று மாநாடே பார்த்திங்கன்னா மாநாடு தான் மரங்களுக்காக நடத்துகிறோம். பல ஆயிரம் மரங்களுக்கு நடுவில் நடத்துகிறோம். அப்போ நம்ம போகிறதுனால அந்த மரங்களோ அந்த பகுதிக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் போகணும், அப்படியே வெளியே வரணும். இதுதான் திட்டமிடல். அப்போ நம்ம குறைந்த அளவு கூட்டம் கூடினா போதுங்கிற அளவுக்கு தான் திட்டமிட்டு செஞ்சது. அதுவே பார்த்திங்கன்னா நம்ம திட்டமிட்டதை விட 2 மடங்கு கூட்டம் அதிகம் வந்துட்டாங்க. அப்போ கூட நாம் தமிழர் கட்சிங்கிறதுனால ரொம்ப நேர்த்தியாக நம்ம வழிக்கு கூட கயிறு கட்டி வச்சிடணும். அந்த வழியில் மட்டும்தான் போகணும், கயிறுக்கு அந்த பக்கம் காடுகளுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யாருமே போகலை. அந்த கயிறுக்குள்ளேயே போனாங்க, கூட்டம் நடந்த இடத்துல உட்காந்தாங்க. அங்கே நெகிழி குப்பை எந்த குப்பையும் போடாமல் அப்படியே திரும்ப கிளம்பி வந்தாங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் குப்பைகள் அங்கங்கே இருந்தது.
உங்களுக்கே தெரியும், இருக்கையெல்லாம் அவங்களே அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே அடுத்து 2 நிமிஷம் கூட்டம் அண்ணன் பேசி முடித்து மேடையிலேருந்து இறங்கி 2 நிமிடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கையெல்லாம் அடுக்கப்பட்டிருந்து எந்த இருக்கையும் யாரும் உடச்சிட்டு மேலே ஏறி குதிச்சுட்டுலாம் போகல. தடுப்புக்கு வச்சுருந்த கயிறெல்லாம் யாரும் கட் பண்ணல. கம்பியை உடச்சி அதை கொண்டு போய் காலாங்கடையில் போடுற வேலையெல்லாம் இங்கே யாரும் செய்யலை. எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அது எப்படி நம்ம கையில் கொடுத்தாங்களோ அந்த காடை, அதே மாதிரி நேற்று மாலை அந்த காட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு வெளியேறி இருக்கு. யாரும் தூக்கி போடல, யாருமே இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக ஒரு திட்டமிடலோட ஒரு ஒழுங்குத்தன்மையோட ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கோம். அதனால் இதெல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டாமல் கொஞ்சம் அந்த நோக்கத்துக்காக நடத்தணும் அப்படின்ட்டு நடத்திட்டு வரோம். அதே அந்த மாநாடு முழுக்க முழுக்க நம்ம மக்கள் வரும். அதுக்கு முன்னாடியே நடக்கும். நம்ம மாவீரர் நாள் இருக்குது, அது பெருசாக தான் நடக்கும், பெரிய நிகழ்வாக. அதுக்கு பிறகு பிப்ரவரியில் ஒரு பெரிய இது மக்களுக்கான மாநாடு அது நடக்கும். அண்ணன் சொல்லுவாங்கல்ல எதுக்கான மாநாடுன்னு. ஓகே, தெரியும் எல்லாருக்கும். ஓகே, இப்போது நம்ம முன்வைத்த கேள்விகள் எல்லாமே விமர்சனங்களாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த மரங்களின் மாநாடோ மற்ற மாநாடோ தேவையில்லை அப்படின்றது நம்ம பார்வை கிடையாது. ஆனால் அதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விமர்சனங்களை தான் நான் இங்கே முன் வச்சுருந்தேன். அதற்கு நீங்கள் சிறப்பாக பதில் கொடுத்துருந்தீங்க. ஸோ இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாநாடுகள் தொடர்பாக? நம்ம மக்களுக்கான அரசியல் மட்டும் செய்யலை, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்ய தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் சொல்லாத அளவில் கோடை காலம் வருதுன்னா கட்டாயம் நீங்கள் தண்ணி வைங்க அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாகவே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையாகவும் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் அவரும் செய்வார், மற்றவங்களையும் செய்ய சொல்லுவார். செஞ்சு அதை எடுத்து படமாக போடுறது அதெல்லாமும் நடக்கும். பொது இடங்களில் கூட நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதுக்கான நீர்நிலைகளை அமைக்கிறது, இல்லை தொட்டிகளை அமைக்கிறது, பறவைகளுக்கு நீர் இருக்கிறது போல் செய்கிறது, அதெல்லாமும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் திமுக, அதிமுக அல்லது மற்ற கட்சிகள் செய்யாத ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த ஆடு மாடுகள் மாநாடாக இருக்கட்டும், மரங்களின் மாநாடாக இருக்கட்டும், மலைகள் மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, இது எல்லாமே அதோடைய ஒரு தொடர்ச்சி தான். இப்போ தான் நாங்கள் பண்ணுறோன்னு கிடையாது, இது கிடையாது, தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் வரோம். வெவ்வேறு வடிவங்களில் செய்வோம். அந்த வடிவங்கள் அப்பப்போ மாறும். நம்ம ஒரு காலகட்டத்தில் ஏரி குளங்கள் இந்த தூர்வாடுற பணி மட்டுமே தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்களில் நானே பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள். அந்த மாதிரி தான் அது ஒவ்வொரு காலகட்ட பனை திருவிழானே நடந்திருக்கு. பனையை நடுறதையே ஒரு பெரிய இயக்கமாக தமிழ்நாடு முழுக்க நம்ம 16 கொள்கை வரைவிலேயே பார்த்திங்கன்னா பல கோடி பனை திட்டம்னு வச்சார். பல லட்சம் பனைகளை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நட்டுருச்சு. உங்களுக்கே தெரியும், பனை நட்டால் உடனே வராது, அது ஒரு 10 ஆண்டுக்கு மேலே ஆகும் அது ஓரளவுக்கு வளர்ச்சி நீங்கள் காண்றதுக்கு. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு தான் நம்ம இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்காமல் அதுக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தான் செய்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கு மாநாடு அளவில் வந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. அண்ணன் சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் நீங்கள் சிவனோட ஆட்டத்தை பார்த்துருக்கீங்க, சீமானோட ஆட்டத்தை பார்க்கல, இந்த வாட்டி பார்ப்பீங்கன்னு. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத பல முன்னெடுப்புகள், பல கூட்டங்கள், மாநாடுகள் இதெல்லாம் வரும், நடக்கும். ஓகே, நிறைய விஷயங்களை மூணு பகிர்ந்துக்கிட்டீங்க விரிவாக. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.